பொம்மி சிதா சீரியல்ல இப்போ ஒரு அருமையான எக்ஸ்ட்ரானரியான மாயாஜாலமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். விசிஎன் சுத்தமா போமாட்டேங்குது. பார்க்குறதெல்லாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் பேச வந்து மூடிட்டா இருக்கும். ரகுவரன், தமன்னா, சாவித்திரி எல்லாரும் வந்து சித்தார்த் ரூம்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு போல. நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே ஜன்னல் வழியா பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஒரு பொம்மை மாட்டுக்கும் நடந்து வந்துக்கிட்டே இருக்கு. செம்ம மாயாஜாலமா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். இத வந்து ஃபர்ஸ்ட்டு ரகுவரன் வந்து பார்க்குறாங்க. "டேய் பாருடா அந்த பொம்மை வந்து நடக்குது." "என்ன சொல்றீங்க சித்தப்பா? என்னென்னமோ நடக்குதே நம்ம வீட்ல." அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. சரிடா நமக்கே தெரியாத விஷயம்லாம் ஏகப்பட்டதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, ஒரு பக்கம் சித்தார்த்தும், நம்ம ராணியும் ஒரு காட்டு பகுதிக்குள்ள இருக்காங்க. சித்தார்த் மாட்டுக்கும் அந்த இடத்துல தூங்கிட்டு இருக்காங்க கீழ. நம்ம ராணி எங்க இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தொட்டில்ல தூங்கிட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தவங்க தொட்டில வந்து ஆட்டி விட்டுட்டு இருக்காங்க. தூரத்துல இருந்து பார்த்தா, யாரோ ஒருத்தவங்க ஆட்டுறாங்கன்னு தெரியுது. ஆனா, யார் என்ன ஏதுன்னு சுத்தமா வந்து தெரியவே இல்ல. சித்தார்த் மட்டும் நல்லா அசந்து தூங்குறாங்க. மரத்துல வந்து பீடிங் பாட்டில் எல்லாம் வந்து கட்டி போட்டு தொங்க வச்சிருக்காங்க. அந்த இடத்துல கீழ பார்த்தா, தொட்டில்ல நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க நம்ம ராணி. ஒரு பக்கம் அந்த மந்திரவாதி வந்து வராங்க. "மாட்டிக்கிட்டீங்களா? என்ன எத்தன வாட்டி நீங்க அசிங்கப்படுத்தியிருப்பீங்க. உங்கள நான் சும்மா விடமாட்டேன்." என்கிட்டயே பிரச்சனைக்கு வரீங்களா? அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்துல அவங்க மாட்டுக்கு வந்து பேசுறாங்க. சித்தார்த்தும் ராணியும் வந்து இருக்காங்கன்னு சொன்னேன்ல. அவங்கள நோக்கி வந்து வந்துகிட்டே இருக்காங்க. சிரிச்சுக்கிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. "ராணி என் முன்னாடியே வந்து சவால் விட்டல்ல. இப்ப பார் என்ன ஆகப் போறேங்கிறத மட்டும்." அப்படின்னு அவங்க மட்டும் யோசிச்சுட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் என்னோட சக்தி தெரியாம நீங்க விளையாண்டுட்டீங்க. உங்கள இந்த வாட்டி யாரு காப்பாத்துறான்னு நானும் பார்க்குறேங்கிற மாரி யோசிச்சுட்டு, அவங்க வந்து சிரிக்கிறாங்க. திருப்பியும் வந்து கைய அவங்க பக்கம் வச்சுக்கிட்டு, அப்படியே ஒரு மந்திரத்த வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு கைய வந்து தொறந்து ஊதுறாங்க. அதுலேருந்து ஒரு சக்தி வளையம் மாட்டுக்கும் கீழ வந்து அடிக்குது. அதுலேருந்து சித்தார்த்து ராணிய நோக்கி ஒரு விஷயம் வந்து நடந்து வந்துகிட்டே இருக்கு. நீங்க கண்டிப்பா மாட்டிக்கிட்டீங்க. என்ன நீங்க பகைச்சிருக்க கூடாது. ஆனா, என்ன நீங்க எதிரியா பார்த்துட்டீங்க. என் சக்தி என்ன? உங்க சக்தி என்ன? நீங்க போய் என்ன எதிரியா நெனச்சிருக்கலாமா? நெனச்சிருக்க கூடாதுல்ல. உங்கள யாராலயும் இங்க வந்து காப்பாத்த முடியாது. அப்படின்னு கேவலமா அந்த மந்திரவாதி மட்டும் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் வினய் இது எல்லாத்தையும் நம்ம சிவபெருமான் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க மேல. அவங்க வந்து செம்மையா வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் பொம்மி வந்து அந்த இடத்துக்கு அதிரடியா வரதான் போறாங்க. நம்ம ராணியையும், சித்தார்த்தையும் பத்திரமா வந்து காப்பாத்திருவாங்க. சாவித்திரி கேங்லாம் ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. நம்மள சுத்தி ஏகப்பட்ட புதிரான புதிர்லாம் நடக்குது. நம்மளும் ஜெயிச்சிருவோம் ஜெயிச்சிருவோங்கிற மாரி சொன்னாலும், கடைசி வரைக்கும் நம்மளும் போராடிட்டு தான் இருக்கோம். என்ன பண்றது? இந்த வாட்டி நம்ம நம்புவோம். அது மட்டும் தான் நம்பிக்கை தான் நிச்சயமா இருக்குங்கிற மாரி சொல்லிட்டு, இவங்க எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, சித்தார்த் பக்கத்துலயும், நம்ம ராணி பக்கத்துலயும் அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருக்கு. இவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும், நீங்க என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னே உங்களுக்கு தெரிய போறதில்ல. பார்ப்போம் பொறுத்திருந்து. அப்படின்னு சொல்லி இவங்க வந்து யோசிக்கிற மாரி காட்டி, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சித்தார்த்த வந்து எந்திரிக்க வைக்கலான்னு சொல்லிட்டு, சித்தார்த்த வந்து அப்படியே எல்லாமே தெரியிற மாரி காட்டுறாங்க. டக்குனு வந்து அவர் எந்திச்சிடுறாரு. ஏந்திச்சோனே சுத்தி சுத்தி பார்க்குறாங்க. பார்த்தா ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கிற மாரி தெரியுதுன்னோனே, ராணிய நோக்கி தான் ஏதோ ஒண்ணு வந்துகிட்டு இருக்கு. இத வந்து பார்த்துடுறாங்க. சித்தார்த்தாலயும் வந்து முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. அவங்களால எந்திரிக்க முடியல. சூ மாரி அந்த இடத்துல வந்து சொல்றாங்க. ராணிய சித்தார்த் வந்து எப்படி வந்து காப்பாத்த போறாங்க. வேற லெவல்ல ட்விஸ்ட்டோட இருந்துச்சு. சிவபெருமான் எப்படி இருந்தாலும், அவங்க கிட்ட இருக்கிற நீளமான விஷயத்த மேலேருந்து அப்படியே தூக்கி போடலாம். அது இதில பட்டு, நம்ம மந்திரவாதிக்கு பதிலடி கூட குடுக்குற மாரி கூட இருக்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம்.